வணக்கம். இன்று உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய 100 ஆண்டை கடந்திய ஒரு தலைவரைக்கு இன்றைய தினம் நினைவஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். 56வது நினைவு நாள் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் நடத்தக்கூடிய ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பில் இதுவரை எங்களது அரங்காவலர் திருமதி தேவி மோகன் அவர்கள் ஏறத்தாழ இதுவரை 8 புத்தகங்கள் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனைகள் என்று பல தலைப்புகளிலே தேசிய தலைவர் என்றும் ஓமந்தூரார் என்றும் பிரீமியர் ஓமந்தூரார் என்கிற வகையில் நிறைய புத்தகங்களை இதுவரை எழுதியிருக்கிறார். இன்றைய தினம் கூட 2 புத்தகங்கள், ஒன்று புதுச்சேரி விடுதலை போராட்ட வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல் ஆலய நுழைவு போராட்ட வரலாறு என்கிற தலைப்பிலே ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அவரை பற்றிய ஓமந்தூராரை பற்றிய பல அரிய தகவல்கள் வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது இதுவரை வெளிவராமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆவண காப்பகத்தில் ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தக்கூடிய வகையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு வருகின்றார். இந்த புத்தகத்தை இன்றைய தினம் இலங்கையினுடைய சுயம் சேவக் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திரு ஆர் விஜயபாலன் அவர்கள் 2 புத்தகங்களையும் வெளியிட்டு மக்கள் மத்தியிலே இந்த தகவல்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய இளம் தலைமுறையினர் ஓமந்தூராரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு கோரிக்கையும் வைத்தார். இன்றைய இளம் தலைமுறையினர் படிக்கக்கூடிய வகையிலே பாட புத்தகத்திலே அவரது வாழ்க்கை வரலாற்றை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இது எங்களது நீண்டகால கோரிக்கையும் கூட. அது மட்டுமல்ல, அறியப்படாத இந்த தலைவருடைய திருவுருவச் சிலை கடந்த ஆட்சியிலே கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசாணை பிறப்பித்து இந்த உத்தமருக்கு சிலை எழுப்புவது குறித்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இப்போது வைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வைத்திருக்கிறோம். அதனையும் திரு விஜயபாலன் அவர்கள் வலியுறுத்தி இந்த அரிய தலைவரை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே முதலிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த உத்தமர் ஓபிஆருடைய நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பில் பல சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் உண்மையான கடவுளுடைய தொண்டாக நாங்கள் நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களது லோகோவும் கூட. அப்படிப்பட்ட அந்த சுலோகத்தை முன்னிறுத்தி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவரது பெயரிலே அறக்கட்டளையும் எங்களது சமுதாயத்தினுடைய முன்னாள் மாநில தலைவரும் எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தியவருமான ஐயா கேஆர்டி அவர்களுடைய தலைமையில் அவருடைய பெயரிலே கேஆர்டி கேர் ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நடத்தியவர், பல ஏழை குழந்தைகள் கல்வியிலே பெருமளவில் முக்கிய பங்கு வகித்தவர். இன்றைய தினம் அப்படிப்பட்ட தலைவர்களையும் கூட நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்ற வகையில் கே ரங்கராஜன் அவர்களது பெயரிலே கேஆர்டி கேரியர் அகாடமியை நாங்கள் தொடங்கி ஏழை மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு, குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி மற்றும்
யூபிஎஸ்சிக்கும் கூட தொடங்கினோம். ஆனால் அது மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதனால் அது மாணவர்களுடைய அந்த தொய்வு இருந்த காரணத்தால் ஆர்ஆர்பி மற்றும் பேங்கிங் என்று இப்போ புதிய பாதையிலே நாங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம். கடந்த 3 ஆண்டுகளிலே எங்களது நிறுவனத்திலே படித்த மாணவர்கள் 152 பேர் இதுவரை அரசு பணிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவர்களோடு வருகின்ற காலகட்டத்திலே எல்லா துறைகளிலும் எல்லா மாவட்ட அலுவலகங்களிலும் எங்களது மாணவர்கள் எங்களிடத்திலே படித்த ஏழை எளிய மாணவர்கள் இதில் ஜாதி மதம் மொழி என்கிற எந்த வேறுபாடும் பார்க்காமல் இலவசமாக வழங்கி வருகிறோம். 100% இலவசம். அப்படிப்பட்ட இந்த சேவை ஐயா கேஆர்டி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி காட்டியவர். திருச்சியிலே காவேரி கல்லூரியை உருவாக்கியவர். அவரது பெயரிலே இந்த நடக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையினுடைய அகாடமியினுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து மேலும் கூட ஸ்கில் இந்தியாவினுடைய பதிவை நாங்கள் அப்ரூவ்டு ட்ரைனிங் பார்ட்னராக தற்போது இணைந்து இருக்கிறோம். அதன் மூலமாக கூட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தையும் கேஆர்டி கேரியர் அகாடமி விரைவில் தொடங்க இருக்கிறது. அதுவும் முழுக்க 100% இலவசமாகவே நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் ஊடகவியலாளர்கள் இதன் மூலம் இந்த மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். காரணம், இன்றைய தினம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் மறைந்து போகிறது. அந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட அதனை மிக தெளிவாக கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நல்ல தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை மேலும் நல்ல வகையாலே இந்த அறக்கட்டளை நடத்துவதற்கு எங்களது அறங்காவலர்கள் பெருமளவில் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். நிறைய தனவந்தர்கள் எங்களுக்கு உதவியும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஓபிஆர் என்று கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த பேர் வைக்கப்பட்டது. நாங்கள் 1986 இந்த அமைப்பை தொடங்கினோம். இளைஞர் பேரவை என்கிற அமைப்பை, ரெட்டி இளைஞர் பேரவை என்கிற அமைப்பை 88 87 வந்து கலைஞரிடத்தில் பல கோரிக்கைகள் வைத்து வந்தோம். அந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு செய்த முதல் பணி தான் இந்த அரசினர் தோட்டம் என்கிற, அது எம்எல்ஏக்கள்லாம் தங்கக்கூடிய இடத்த வந்து அரசினர் தோட்டம்னு அழைக்கப்பட்டது முன்னாடி. அதன் பிறகு தான் அந்த இடத்துக்கு பேர் தான் உத்தமர், அதாவது ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு அது பேர் வைத்தார். அவர் வந்து ஜாதி மதங்கள் இதெல்லாம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு பேர் வச்சுட்டார். அதில் வந்து ராமசாமி ரெட்டியார் தோட்டம்னு வரும், அதனால் வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவர் பொதுவான ஒரு பேராக ஓமந்தூரார்னு இருக்கலாம்னு நினச்சி போட்டிருக்கலாம். ஆனால் அதனாலும் கூட அதுவும் கூட ஒரு வகையில் எங்களுக்கு வந்து வருத்தம்தான். ஏனென்றால் நாம் வந்து ஓமந்தூரில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். இப்போ வாழப்பாடினா வாழப்பாடியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. வாழப்பாடியார்னு ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் வாழப்பாடியார்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஒருத்தரை தான் குறிப்புன்னு நினைக்கிறாங்க. அதை போல தான் ஓமந்தூராரும் வந்து ஒருத்தரை மட்டுமே குறிக்கக்கூடிய அளவில் வைத்தார். அவர் இது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஏன் இங்கே இந்த நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், இந்த இடத்துல வைக்கலாம்னு கேட்டிருக்கிறோம். பட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துலேயும் வரலாம். அதனால் அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் அரசு ஏன் இதை வைக்கலன்னு அரசாங்கத்தில் தான் கேட்கணும். 100% மதுவை வந்து ஒழித்தவர் இவர் தான், ஓமந்தூரார் தான். ஆலய பிரவேச சட்டம், அதே போல் நிறைய விவசாயிகளுக்கான பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்தவரும் அவர் தான். வந்து இப்போவும் ஓமந்தூரார் மணிமண்டபம் வந்து இப்போவும் இருக்குது.
ஆனால் ரொம்ப லேட்டாக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2010 நாங்கள் மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு தான் தபால் தலையை வெளியிட்டாங்க. அது நிறைய அரசியல் ஒரு செய்திகள் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வந்து குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு அமைதியான சமுதாயம், எந்த வகையிலையும் யாருக்கும் எதிராகவும் செயல்பட்ட சமுதாயம் அல்ல. அமைதியை விரும்பக்கூடியவங்களுக்கு எப்போவுமே இப்போல்லாம் வந்து பெரிய மதிப்பு இருக்கிறது இல்லை. என்னென்னா போராடக்கூடிய குணம் அப்படி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடியவங்க இல்லை. அதனால் கூட அந்த நிகழ்ச்சி அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் நல்ல மனிதர்கள் என்னைக்காக இருந்தாலும் நிச்சயமாக பின்னால் போற்றப்படுவார்கள். இன்றைக்கு இன்றைக்கி வந்து அவரோட ஒரு கடிதம் கூட நான் இந்த அரசாங்கத்திற்கு இன்றைக்கி அனுப்பி ஒரு கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே நான் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் இந்த தமிழகத்தில் விவசாய முதல்வர் என்று போற்றப்பட்ட ஓமந்தூரார் அவர் பேரில் அவருடைய இந்த நினைவு நாளில் தமிழகத்திலே வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை நிலவ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு 10 கோடி மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். காரணம் இப்போ நாங்கள்லாம் கூட வைக்கலாம், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வைக்கலாம், எங்களெல்லாம் முடியும். ஆனால் அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக எல்லா இடங்களுக்கும் ஒரு அரசு ஒரு திட்டமாகவே அறிவிக்கப்பட்டு அதை செய்ய முடியும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர் என்னைக்கு அதுக்கு மனம் வந்து அந்த அரசாணை வெளியிடுவார் அல்லது அவரே அதை முன்னிருந்து செய்தால் தான் அதை வந்து செய்ய முடியும். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் தான் அவங்களுடைய பெரிய அளவில் அவர் வந்து நடுறாருன்னு சொன்னால் அவருடைய ஃபாலோவர்ஸும் நடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக வந்து அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக அவரும் செய்வாருங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. அதாவது குறிப்பாக எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் கூட இதுதான். என்ன, ஒன்று வந்து பாட புத்தகத்தில் இன்றைய இளம் தலைமுறையினர் படிக்கக்கூடிய வகையில் இந்த நல்ல உத்தம தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாடப்புத்தகத்தில் இடம்பெறணும். 1. 2வது, நல்ல மனிதருக்கு, நேர்மையான மனிதருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவுருவ சிலையை அரசினர் தோட்டத்திலேயே தான் வைக்கணும்னு நாங்கள் முன்னாடி கோரிக்கை வச்சுருக்கிறோம். மீண்டும் கூட நான் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக அந்த ஓமந்தூரார் வளாகத்தில் அந்த ஏதாவது ஒரு நுழைவு வாயிலில் இந்த சிலையை வைத்தால் எங்களுக்கு ரொம்ப அவரை பெருமைப்படுத்துவதன் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெருமை வந்து சேரும். அதுதான் உண்மை. நல்லவங்களை வாழ்த்தினா நம்மளும் வந்து வெளியே தெரிய வருவோம். அதுபோல் ஓமந்தூராரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களே வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என் பெயர் வந்து செல்வராஜ், டாக்டர் செல்வராஜ். உத்தமர் ஓமந்தூராருடைய பெயரிலே OPR நினைவு தொண்டு அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காவலராக இருக்கிறேன்.